ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பெங்காலி ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ கட்லா ஃபிஷ் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கட்லா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தாண்டுதுக்கு அப்புறமா இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஜீரகம், கடுகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு, தக்காளி, இது இவ்வளோத்தையும் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்செடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் மீன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். திருப்பி இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1லேருந்து 1.5 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிடலாம். நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூளுக்கு அளவுக்கு மல்லித்தூள் போடணும்னு இல்லை. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மசாலா இதை கொதிக்க விடணும். இது கொதித்து வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை இந்த கொதித்து வரக்கூடிய மசாலா இதுக்குள்ளாடி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த மீனோட எல்லா பாகத்துலேயும் இந்த குழம்போட இது மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விடணும். ஆனால் மீன் பொடியாமல் பார்த்துக்கிடணும். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலையை நல்லா கட் பண்ணி போட்டு டெக்கரேட் பண்ணி அதையும் கொஞ்சம் பாயில் பண்ணிட்டோன்னா நல்ல சுவையான பெங்காலி ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி. இந்த ஃபிஷ் கறி மட்டும் வச்சு நம்ம நிறைய சோறு சாப்பிடலாம். நான் கூட முதல்ல எப்படி இருக்குமோ நினச்சேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு.